நீங்கள் வார்த்தைகளை நல்லபடியாக உச்சரிக்கணும் அப்படின்னா, நல்லா பேசணும், என்னுடைய வார்த்தைகள் நல்லா பேச வேண்டும் அப்படின்னா நேர்மையாக வாழணும். அது வார்த்தைகளை ஒவ்வொரு வார்த்தைகளையும் உச்சரிக்கணும் அப்படின்னா நீங்கள் நேர்மையாக வாழணும். ஏன்னா நீங்கள் தப்பான வழியில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நேர்மையாகவே இல்லை அப்படின்னா நீங்கள் நிறைய தவறுகளை செய்கிறீங்க, திருடுறீங்க, ஏமாத்துறீங்க, கொள்ளையடிக்கிறீங்க, கள்ள தொடர்புகள் இருக்குது உங்ககிட்ட நிறையா அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் ஒரு பாதுகாப்பின்மையை உணர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. என்றைக்காக இருந்தாலும் நம்மளை யாராவது அடிப்பாங்க, அல்லது நமக்கு அவமானம் காத்து கொண்டு இருக்கிறது, நமக்கு தண்டனை காத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற அந்த பயம் இருக்குது பாருங்கள். நமக்கு அழிவு என்பது நமக்கு நிச்சயம். இந்த மக்கள் நமக்கு என்றைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மளை விடமாட்டாங்க, ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்க, நம்ம குடும்பம் அவ்வளோதான். இந்த பயம் இருக்குது பாருங்கள். நாம் ஜெயிலுக்கு போயிட்டால் நம்ம குடும்பத்துக்கெல்லாம் அவமானம், அப்புறம் நம்ம குடும்பத்தை யார் பார்த்துப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு அந்த பயம் இருக்குது பாருங்கள், தப்பு பண்ணுறவங்களுக்கு இருக்கும். அதனால் என்னென்னா அந்த பயமே அவங்களுக்கு வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க வராது. அந்த கொச்சையாக உச்சரிப்பார்கள். அந்த வார்த்தையை சரியாக உச்சரிக்க வேண்டுமென்றால் நீங்கள் நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழணும், ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை. உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த பாதுகாப்பு. ஏன்னா நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க. உங்கள் பாதுகாப்புங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நேர்மையாக வாழ்ந்தால் இந்த மக்கள் உங்களுக்கு பாதுகாப்பை பரிசளிப்பார்கள். நீங்கள் நேர்மையாக இல்லை, திருடுறீங்க, ஏமாத்துறீங்க, ஏதாவது கள்ளத்தொடர்பு ஏதாவது வச்சுருக்கீங்க, தவறான உடலுறவில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கிறது அப்படின்னா உங்கள் பேச்சில் உச்சரிப்பு சரியாக வராது, கெட்ட வார்த்தைகள் வரும். அந்த பேச்சு சரியாக வரமாட்டேங்குதும் போது மொழி மீது ஒரு வெறுப்பு ஏற்படும். அப்போ தான் கெட்ட வார்த்தையே வரும். மொழியை உங்களால் நேசிக்க முடியலை, அதனால தான் கெட்ட வார்த்தை போடுறீங்க. மொழி மீது உங்களுக்கு வெறுப்பு வரும், அப்போ தான் கெட்ட வார்த்தை போடுறீங்க. அதனால் நாம் வாழுகிற வாழ்க்கை என்பது பாதுகாப்பானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நாம் உச்சரிக்கிற பேச்சு இருக்கிற வார்த்தைகள் தெளிவாக இருக்கும், சரியாக. அதாவது எளிதாக, மிக கடினமான உச்சரிப்பை கூட எளிதாக உச்சரிப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா திருடுறவங்க, ரவுடிசம் பண்ணுறவங்க, அவங்க பேச்செல்லாம் ரொம்ப கொச்சையாக இருக்கும். இப்போ நாம் பேசுகிற மாதிரி ஒரு வார்த்தையை அவங்களால பேசவே முடியாது. அவங்க ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு அப்படி கஷ்டப்படுவாங்க. காரணம் என்னென்னா அவர்கள் குற்ற உணர்ச்சிகளில் வளர்ந்தவர்கள், அவர்கள் பாதுகாப்பின்மையை உணர்ந்து கொண்டே வளர்ந்தவர்கள். பாதுகாப்புன்னா அவங்களுக்கு என்னென்னே தெரியாது. எப்போவும் ஒரு மரண பயத்திலே வாழ்கிறாங்க. எப்போனாலும் இவங்க தண்டனை பயத்திலேயே வாழ்கிறாங்க, குற்றங்களை செய்து கொண்டே வாழ்கிறாங்க. அதனால தான் அவங்களால பேச்சை சரியாக உச்சரிக்க முடியாது. மரண பயத்தோடு அவர்கள் வாழ்கிறார்கள். இப்போ நீங்கள் காடுகளில் போனீங்கன்னு வச்சிங்களேன், பழங்குடி மக்கள் காடுகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள் தெளிவாக உச்சரிக்கவே மாட்டாங்க. அவங்க உச்சரிப்பு தெளிவாகவே இருக்குது, ரொம்ப கொஞ்சம். ஏன்னா அவங்க எப்போதும் ஒரு பயத்தோடு இருப்பாங்க. அவங்ககிட்ட அவங்க நேர்மையாக இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவங்க எப்போது பிற மிருகங்கள் கரடி கடிச்சிருமோ, கண்ணை பிடுங்கிருமோ, சிங்கம், புலி, சிறுத்தைகள் நம்மை வேட்டையாடி விடுமோ அப்படிங்கிற பயத்திலே வாழ்ந்துட்டுருப்பாங்க. எங்கே பாம்பு இருக்கும், அப்போ அவங்க கவனம் எல்லாமே வெளியில் தான் இருக்கும், அவங்க உடம்பு மேலேயே செலுத்த முடியாது. எப்போ மரண பயத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால தான் இந்த காடுகளில் வாழ்கிற மக்கள் தெளிவாக உச்சரித்து பேச மாட்டார்கள். ஆனால் அங்கே அடிமைத்தனம் வேறு இருக்கும். அங்கே சுதந்திரம், காதல் சுதந்திரம் என்பது இருக்காது. பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணுற வழக்கம் அங்கெல்லாம் இருக்காது. பிடிச்சவங்களை தேர்ந்தெடுத்துக்கிற வழக்கம்லாம் இருக்காது. ஏன்னா அங்கே மக்கள் குறைவாக அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் இருப்பார்கள். அப்போது ஒரு பெண்ணு வயசுக்கு வந்துட்டான்னா அந்த இடத்துல உடனே போய் நிச்சயம் பண்ணி ஒரு கொடியை நட்டுட்டு வந்துடுவாங்க. இனிமேல் இந்த வீட்டில் யாரும் பொண்ணு கேட்காதீங்க, நாங்கள் ஏற்கனவே இங்கே துண்டு போட்டோம், துண்டு போட்டு பஸ்ஸில் சீட்டு பிடிக்கிற மாதிரி இங்கே அந்த மாதிரி நிறைய வழக்கங்கள்லாம் அங்கே இருக்கும். அங்கே காதலுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. கண்மூடி. ஏன்னா அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் அவங்க உணர்வுகள் மீது அவங்களால கவனம் செலுத்தவே முடியாது. அவங்க விருப்பங்கள் மீது அவங்களுக்கு கவனம் செலுத்தவே முடியாது. எப்போ பார்த்தாலும் ஒரு மரண பயத்திலே வாழ்ந்துட்டுருப்பாங்க. அதனால் வார்த்தைகளை தெளிவாக உங்களால் உச்சரிக்கவே முடியாது. இது பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் இருக்காங்கள்ல, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேசுகிற வழக்கமே இல்லை, மொழியே இல்லை, வெறும் சத்தம் தான். டிக் 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 டிக்னுவாங்க. வித்தியாசமாக அந்த ஆடுகளை கொடும்போது இந்த மாதிரி பேசுகிற வழக்கம்லாம் அங்கே வந்துருச்சு. மொழிங்கிறது அழிஞ்சு போச்சு. ஏன்னா மொழி மீது அவங்களுக்கு வெறுப்பு. அந்த மொழியை உச்சரிக்க முடியலை அவங்களால. மொழியை உச்சரிக்கவே முடியலை. ஏன்னா அவங்க மரண பயத்தோடு வாழ்கிறாங்க. பிற உயிரினங்கள், ஆடு, அதாவது சிங்கம், புலி, சிறுத்தை, இந்த பயத்திலே வாழ்கிறாங்க. இவைகள் வேட்டையாடி நம்மளை கடித்து விடுமோ, பாம்பு, இந்த மாதிரி பயத்தோடே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் சரி நம்ம நகரங்களுக்கு வந்துட்டோம், இந்த மாதிரி இப்போ நம்ம காடுகளில் வாழவில்லை, அப்போ இங்கேயும் ஏன் பேச்சுக்களை சரியாக உச்சரிக்க முடியலன்னா நேர்மை இல்லை.
நேர்மை இல்லாதவர்கள் எப்போவும் மரண பயத்திலே தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஏமாத்துறவங்க, திருடுறவங்க, இவங்க மரண பயத்திலே வாழ்ந்துட்டுருப்பாங்க. இவங்களால் வந்து ஒரு மொழியை சரியாக வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க முடியாது. அதனால் வார்த்தைகளை சரியாக உச்சரிக்கணும் அப்படின்னா, ஒரு மொழி வளர வேண்டுமென்றால் மக்கள் நேர்மையாக வாழ வேண்டும். நேர்மையில் தான் ஒரு பாதுகாப்பு இருக்குது. பாதுகாப்புங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நாம் நேர்மையாக வளர்ந்தால் மக்கள் நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. நாம் நேர்மை இல்லாமல் இருந்தால், திருடுனாக்கா அல்லது கள்ள தொடர்பு இதில் ஆர்வம் அதிகம் செலுத்தினால் என்னாகும்? நமக்கு பாதுகாப்பின்மை தான் ஏற்படும். நமக்கு அவமானம் காத்திருக்கிறது, அழிவு காத்திருக்கிறது, தண்டனைகள் காத்திருக்கிறது. அப்போ நம்மளால் பேச்சில் வந்து வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க முடியாது. மொழி மீதே நமக்கு வெறுப்பு வரும். நேர்மையாக வாழலைன்னா நம்ம குற்றங்களை செய்வதே நமது வாழ்க்கை முறையாக இருந்தால் நமக்கு வந்து சரியாக உச்சரிக்க முடியாது பேச்சு வார்த்தை எல்லாத்தையும். அப்போ நமக்கு இந்த மொழி மீதே வெறுப்பு வந்துடும். அப்போ தான் கெட்ட வார்த்தையே வரும். குற்றங்கள் செய்யும்போது தான் கெட்ட வார்த்தைகள் வரும். குற்றங்கள் செய்தால் நமக்கு மொழி மீது, நம்முடைய வாழ்க்கை மீது எல்லாம் வெறுப்பு வந்துடும். மனித வாழ்க்கை மீதே வெறுப்பு வந்துடும். இந்த மனித உயிர்கள் மீதே ஒரு வெறுப்பு வரும். இந்த மனித உயிர்களை கொல்ல வேண்டும். ஏன்னா குற்றங்கள் செய்தால் இந்த மனிதர்கள் நமக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள். அப்போ குற்றங்கள் செய்வதை என்னால் கைவிட முடியாது எனும் பொழுது இந்த மனித உயிர்களுக்கு எதிராக அவர்கள் மாறிவிடுவார்கள், குற்றங்கள் செய்பவர்கள். ஏன்னா மனித உயிர்களும் வந்து மக்களும் வந்து இந்த குற்றவாளிகளுக்கு எதிராகத்தான் இருப்பார்கள். அதனால் குற்றவாளிகள் என்ன பண்ணுவாங்க? குற்றங்களை என்னால் கைவிட முடியாது, செய்வதை நிறுத்த முடியாது என்பது மக்களுக்கு எதிராக இந்த குற்றவாளிகள் மாறிவிடுவார்கள். ஆக ஒருவருக்கு அதனால தான் கெட்ட வார்த்தைகளே வரும். அப்போ இந்த மொழியை அழிச்சிடணும், மொழி மீது வெறுப்பு ஏற்படும், ஒரு மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பார். அதனால் வார்த்தைகள் மீது உச்சரிப்பது மீது வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க வேண்டும் என்கிற கவனம் ஏற்படாது. அதனால் வந்து வார்த்தைகளை சரியாக உச்சரிக்க மாட்டாங்க. அப்படி தான் வந்து இந்த கொச்சையான உச்சரிப்புகள்லாம் அப்படி தான் உருவாகுது. அப்புறம் கெட்ட வார்த்தைகள் அப்படித்தான் உருவாகிறது. கெட்ட வார்த்தைகள், கொச்சையான உச்சரிப்புகள் இதெல்லாம் வந்து நேர்மையற்ற ஒரு வாழ்க்கை முறையில் இருந்து தான் உருவாகிறது. ஒரு பயத்தோடைய, மரண பயத்தோடைய, கோழைத்தனமான. அப்போ ஒரு மொழியை நீங்கள் சரியாக உச்சரிக்கணும்னா உங்களுக்கு வீரம் வேண்டும், கோழைத்தனம் வரக்கூடாது. நீங்கள் நேர்மையாக இருந்தால் வீரமாக இருப்பார்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நேர்மையாக இருப்பவர்களுக்கு தான் வீரம் சொந்தம். வீரமாக இருப்பவர்கள் தான் வார்த்தைகளை சரியாக உச்சரிப்பார்கள். அப்போ இந்த தமிழ் மொழி இவ்வளோ உறுதியாக கடந்து வந்திருக்குன்னா மக்கள் நேர்மையாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்த தமிழ் மொழியின் சிறப்பே என்னென்னா, அதன் வரலாறு தொட்டு அந்த மொழியை பேசியவர்கள், தமிழ் மொழியை பேசியவர்கள் நேர்மையாக வாழ்ந்திருக்கிறார்கள், வீரத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். வீரன்னா மற்றவங்களை கொல்றது கிடையாது. அது தமிழர்களின் வீரமே அல்ல. அதை தமிழர்களின் வீரம் என்று சொல்லாதீர்கள். போரிட்டு பிறரை கொல்வது என்பது ஒரு மென்மையான வழியில் ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்டு, கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்டு, ஒரு நியாயத்தை அடிப்படையாக கொண்டு, நீதியை அடிப்படையாக கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் வீரம் மிகுந்தது. வீரம் என்பது அறிவுபூர்வமானது. சண்டை போடுறது வச்சு வீரத்தை முடிவு பண்ணாதீங்க. அது வந்து வீரத்தை ஒரு செயற்கையான வீரம், அது இயற்கையான வீரம். அதுதான் வந்து இந்த தமிழ்மொழி இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ காலம் கடந்து வந்திருக்கு. அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள் வீரத்தோடு, மனிதத்தன்மையோடு, மென்மையான வழிகளில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு ஒழுக்கமாகவும் கட்டுப்பாடாகவும் மனிதத்தன்மையோடும் ஒரு மதிப்போடும் மரியாதையோடும் அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள், ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அதனால தான் இந்த மொழி வந்து இவ்வளோ சிறப்பாக இருக்குது. இந்த சண்டை அப்போ மொழி எது வரைக்கும் சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வரை இந்த தமிழ் மொழி சிறப்பாக இருந்திருக்கிறது. ஏன்னா உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வரை இங்கே வந்து போர்கள், இந்த உலகம் எங்கிலும் போர்கள்லாம் நடைபெறவே இல்லை. ஏன்னா போர்கள் நடைபெற உங்களுக்கு வந்து வாள் தேவை, கத்தி தேவை, ஈட்டி தேவை, இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு சண்டை போட முடியும். அப்போ உலோகங்களே கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் இந்த போர்களே நடைபெறவில்லை என்பது தான் உண்மை. அப்போ அந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? அவங்க அமைதியாக வாழ்ந்தாங்க, சண்டை போட்டுக்கல, இந்த மாதிரி போர்கள் எதுவும் நடைபெறவில்லை. அங்கே வந்து நகைகள் இல்லை, தங்க நகைகள் இல்லை. அப்போ நீங்கள் போரிடுவதற்கான காரணமே அடுத்தவங்க நாட்டில் உள்ள செல்வங்களை கொள்ளையடிப்பது தான். அப்போ உங்களுக்கு உலோகங்களே கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னா அந்த காலகட்டங்களில் போர்கள் நடைபெற காரணமே இல்லை, அதுக்கான காரணங்களே இல்லை. அப்படிங்கும்போது அந்த காலத்தில் தான் தமிழ் மொழி சிறப்பாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது. எப்போ உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அதிலிருந்து தான் இந்த சண்டைகள், சச்சரவுகள், அப்போ உலோகங்களை அடிப்படையாக கொண்ட நிறைய தொழில்கள் தொடங்குகிறது. அப்போ தான் மக்கள் வாழ்க்கை என்பது இந்த ஒரு மென்மையான வாழ்க்கையிலிருந்து உலோகங்களை அடிப்படையாக கொண்ட தொழில்கள் இந்த மாதிரி கவனம் திரும்புது. அது வரைக்கும் அவங்க காதல், விளையாட்டு, குடும்பம், கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க. அவங்க சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நிறைய நேரம் இருந்தது. ஏன்னா அவங்க கையில் உலோகங்கள் இல்லை,
கருவிகள் இல்லை, அவங்களால கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை செய்யவே முடியாது. அதனால் அவங்க மென்மையாக வாழ்ந்தாங்க, குடும்பமாக கூட்டு குடும்பமாக ஒற்றுமையாக வாழ்ந்தாங்க. அப்படி அன்போடு வாழ்ந்தாங்க, பண்போடு வாழ்ந்தாங்க, பாசத்தோடு வாழ்ந்தாங்க. அப்படித்தான் இந்த மொழி வளர்ந்தது. அப்படித்தான் இந்த மொழி வளர்ந்தது, நேர்மையாக வாழ்ந்தாங்க. எப்போ உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ தான் மனித வாழ்க்கை கவனம் திரும்புகிறது. இந்த காதல், விளையாட்டு, குடும்பம், கூட்டு குடும்பம் இதில் உள்ள கவனம் வந்து மனித உயிர்களுக்கு இருக்கிற கவனம் என்பது திரும்பி எங்கே போகுது? வேறு விஷயங்களுக்கு போகுது. முழு நேரமாக அது வரைக்கும் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அதன் உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உலோகங்களை அடிப்படையாக கொண்ட தொழில்களை செய்வது மீது கவனம் திரும்புகிறது. அப்போ என்னென்னா மக்களுக்கிடையே இடைவெளி அதிகமாகுது, பாசம் குறைஞ்சி போகுது, அன்பு குறைஞ்சி போகுது. அப்போ வந்து அது ஒரு நேர்மையற்றது தான். நீங்கள் குடும்பத்துக்காக நேரம் செலவிடலை, ஒரு காதலிக்கவில்லை, விளையாடவில்லை, இதெல்லாம் நேர்மையற்ற வாழ்க்கை தான். அப்போ தான் வந்து இந்த உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு பட்ட பிறகு தான் மனித வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம். அப்போ தான் நிறைய சண்டை சச்சரவுகள்லாம் வருது, சண்டை போர்லாம் வருது. மனித வாழ்க்கையில் நேர்மை இல்லாமல் போகுது. வீரம்னா வந்து சண்டை போடுறது தான் அப்படின்னு ஆகிப்போச்சு. அப்போ தான் இந்த மொழி அழிய ஆரம்பிக்குது, சிதைய ஆரம்பிக்குது, கெட்ட வார்த்தைகள் உருவாகுது. அதாவது கடந்த 3000 எப்போ உலோகங்கள் கண்டுபிடிச்சாங்களோ அதன் பிறகு இந்த தமிழ் மொழி சிதைய ஆரம்பிக்குது, அழிய ஆரம்பிக்குது. அதற்கு முன்னாடி உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு தமிழ் மொழி சிறப்பாக வாழ்ந்திருக்கிறது. அந்த மொழியை வச்சுக்கிட்டு தான் அவங்க சிறப்பாக அது வரைக்கும் கண்டுபிடிச்சி நம்ம கையில் கொடுத்த மொழியை தான் இப்போ வச்சு நம்ம சிதைச்சிக்கிட்டு இருக்கோம், அழிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ கூட அது நிற்கிது, நிலச்சி நிற்கிது அந்த தமிழ் மொழி. அதனால் வந்து ஒரு மொழியை உச்சரிக்க, தெளிவாக உச்சரிக்க, ஒரு மொழி வந்து மேலும் மேலும் வளர நம்மக்கிட்ட மென்மையான உணர்ச்சி தேவை. வன்முறை உணர்ச்சி இருக்கக்கூடாது. நேர்மையற்ற வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. அப்போ தான் ஒரு மொழி வளரும். நாம் வந்து நேர்மையற்ற வழியில் திருடர்களாகவும், கமிஷன் அடிக்கிறவர்களாகவும், லஞ்சம் வாங்குகிறவர்களாகவும், ஏமாற்றுகிறவர்களாகவும், கொள்ளைக்காரர்களாகவும் நம்ம மாறிட்டோம்னா அந்த மொழி எப்படி வளரும்? நம்ம வந்து மரண பயம் வந்துடும். நமக்கு வந்து ஒரு மரண பயம் வந்துடும். ஒரு மரண பயத்தில் இருக்கிறவன் எப்போ வேணாலும் மாட்டிப்பான், ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க, கொன்றுருவாங்க, அடிப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க. அப்படிங்கிறவங்க எப்போவும் ஒரு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க உச்சரிக்கிற பேச்சு, வார்த்தைகள் எல்லாம் சரியாக உச்சரிக்க மாட்டாங்க. அதனால் அவங்க வாயிலேருந்து கெட்ட வார்த்தை தான் வரும். மொழி மீது அவங்களுக்கு வெறுப்பு தான் வரும். குற்றங்கள் செய்பவர்களுக்கு அவர்கள் பேசுகிற மொழியை சரியாக உச்சரிக்க முடியாது. அதனால் மொழி மீது அவர்களுக்கு வெறுப்பு வரும். அதனால் கெட்ட வார்த்தைகள் உருவாகும். அதனால் வந்து நல்ல வார்த்தைகளை பேசணுன்னா நேர்மையாக இருக்கணும். மொழியை சரியாக உச்சரிக்க நாம் நேர்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும். அதனால் வந்து கள்ள தொடர்பு, திருட்டுத்தனம், இந்த மாதிரி பொறுக்கித்தனம் அதெல்லாம் பண்ணுறதுலாம் இருக்குல்ல, பொண்ணுங்களை வந்து அல்லது அந்த மாதிரி விபச்சார மனப்பான்மை, இதெல்லாம் வந்து ஒரு மொழியை சரியாக உச்சரிப்பதற்கு ஏற்ற ஒரு மனநிலை கிடையாது. அதனால் வந்து ஒரு பெண்ணிற்கு உண்மையாக இருப்பது, ஒரு ஆணிற்கு ஒரு பெண் உண்மையாக இருப்பது, அதுதான் வந்து நீங்கள் பேசுகிற மொழியை சிறப்பாக உச்சரிப்பதற்கு, அதில் உள்ள வார்த்தைகளை சிறப்பாக உச்சரிப்பதற்கு அதுதான் உதவி செய்யுமே தவிர, நீங்கள் யாருக்கும் உண்மையாக இல்லை, ஒரு கணவனுக்கு நீங்கள் உண்மையாக இல்லை, மனைவிக்கு நீங்கள் உண்மையாக இல்லை, உங்களுக்கு நிறைய கள்ள தொடர்புகள் இருக்குது அப்படின்னா அது போன்ற ஒரு வாழ்க்கை, விபச்சாரம், இதெல்லாம் வந்து என்னென்னா நீங்கள் பேசுகிற மொழி மீது உங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தும். அந்த மொழியை சரியாக உச்சரிக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அவமானம் காத்திருக்கிறது, அழிவு காத்திருக்கிறது, தண்டனைகள் காத்திருக்கு. எப்போது நீங்கள் மாட்டும்போது உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. அந்த பயம் எப்போதும் உங்களுக்குள்ளே இருக்கும். ஒரு மரண பயம் இருக்கும். அந்த தண்டனை வந்து மரணத்தை கூட தரும் நீங்கள் செய்கிற குற்றம். அப்போது ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பயம் வந்து என்னென்னா உங்களை ஒரு வார்த்தையை சரியாக உச்சரிக்க விடாது. அதனால் வந்து எல்லா விதத்திலும் நாம் நேர்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுக்கு ஒரு உறுதியை கொடுக்கும், பாதுகாப்பை கொடுக்கும். நீங்கள் ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். மரண பயம் என்பது இருக்காது. உடல் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடும். அப்போ தான் உடல் ஒழுங்காக இயங்கும். அப்போ வார்த்தைகளை உங்களால் தெளிவாகவும், உங்கள் வார்த்தைகள் மீது, நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் மீது நீங்கள் கவனம் செலுத்தி பேச முடியும். அப்போ தான் வார்த்தைகளை தெளிவாக உச்சரிக்க முடியும். வார்த்தைகளை தெளிவாக அப்போ தான் ஒரு மொழி என்பதே வளரும். மக்கள் நேர்மையாக இருந்தால்தான் ஒரு மொழி என்பது வளரும். நேர்மையாக இருந்தால் தான் பாதுகாப்பாக இருப்பாங்க, அமைதியாக வாழ்வாங்க. அவங்க பேசுகிற மொழிகளில், வார்த்தைகளில் கவனம் செலுத்த முடியும். அவங்களுடைய உணர்வுகளில் கவனம் செலுத்த முடியும். நேர்மை இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களால் அந்த மாதிரி எப்போவும் பயந்து வெளியே தான் பார்த்துட்ருப்பீங்க. நம்மளை யார் பார்க்குறாங்களோ, திருடர்களுக்கு கவனம் எப்போதும் வெளியில் தான் இருக்கும். யாராவது நம்மளை பார்க்குறாங்களா, அதே மாதிரி தான்.
அப்போ நம்ம உடம்பு மேலே நமக்கு கவனம் இருக்குது, மற்றவங்க மேலே தான் நமக்கு கவனம் வரும். நம்ம உடம்பை நம்ம கவனிக்க முடியாது, நம்ம வாழ்க்கையை பாதுகாக்க முடியாது, அமைதியாக கவனிக்க முடியாது. நம்ம பேசுகிற வார்த்தைகள், உச்சரிப்புகள், அதை நம்மளால் அமைதியாக கவனிக்க முடியாது. அதனால தான் ஏன் மக்கள் இந்த திருமண உறவுகள்லாம் ஏன் ஏற்படுத்தப்பட்டதுன்னா, பாதுகாப்பாக வாழ வேண்டும். அது ஒன்று. பாதுகாப்பாக வாழ்வதன் மூலம் மட்டும்தான் இந்த மொழி என்பது சிறப்பாக வளரும். வார்த்தைகளை தெளிவாக உச்சரிப்பாங்க. அதனால் ஒருவர் புரிந்து கொள்கிற, அதற்கு உதவுகிற இந்த மொழி வளர வேண்டுமென்றால் நாம் நேர்மையாகவும் பாதுகாப்பாகவும் வாழ வேண்டும். அதே மாதிரி அது மட்டும் கிடையாது, திருடக்கூடாது, இந்த கள்ளத்தொடர்பு இது போன்ற விஷயங்களில் ஆர்வம் கூடாது. அதுபோன்று இந்த பிற உயிரினங்கள், ஒரு காடுகளில் வாழ்கிறவர்கள் எதிர்கொள்கிற பிரச்சனை, சிறுத்தைகள், சிங்கம், கரடி, முதலை, இப்போ பாம்பு, இந்த மாதிரி பயமும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பயமும் இருந்தாலும் நம்மளால் நம்ம உடம்பு மேலே நமக்கு கவனம் செலுத்த முடியும். எப்போது ஒரு பயத்தோடையே வாழ்ந்துட்டுருப்போம். எப்போ வேணாலும் நம்ம பாம்பு கடிக்கலாம், எப்போ வேணாலும் கரடி நம்ம கண்ணை பிடிங்கிட்டு போகலாம், எப்போ வேணாலும் காட்டெருமைகள் நம்மளை முட்டி நமது விலா எலும்புகளை நொறுக்கி விடக்கூடும் அப்படிங்கிற ஒரு பயத்தோடே தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க இந்த காடுகளில் வாழ்கிற மக்கள். அவங்களாலையும் தெளிவாக அவங்க பேச்சு உச்சரிப்பு சரியாக இருக்காது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க பேச்சு உச்சரிப்பு சரியாகவே இருக்காது. அதற்கு அப்போ பாதுகாப்பு, எல்லா வகையிலையும் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அதுதான் நேர்மையான ஒரு வாழ்க்கை. எல்லா வகையிலையும் நீங்கள் ஒரு பாதுகாப்பாக வாழ்ந்தால்தான் நீங்கள் பேசுகிற மொழியில் உங்களுக்கு ஒரு கவனம், வார்த்தைகளில் ஒரு உச்சரிப்புகளில் ஒரு கவனம் செலுத்தி நீங்கள் சிறப்பாக பேச முடியும். மொழி வளர வேண்டுமென்றால் எல்லா வகையிலும் நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, எல்லா வகையிலும் ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை தேவை.